students, welcome to botany class. Already நம்ம லாஸ்ட் கிளாஸில் பாட்னியில் என்ன சார் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிளான்ட்ஸை நம்ம எப்படி சார் கிளாஸிஃபைட் பண்ணியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஸோ ஜென்ரல் கிளாஸிஃபிகேஷன் எந்த ஒரு பேசிக் திங்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பிளான்ட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு டூ மேஜர் கேட்டகரிஸ். ஒன் இஸ் cryptogamy and another one is phanerogamy. Cryptogamy, what is mean by cryptogamy? Cryptogamy means non-flowering plants. Phanerogamy means flowering plants. So entire plant kingdom are divided into two. One is cryptogamy and another one is known as phanerogamy. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் சொல்கிறோம். என்ன சார் அப்படின்னா நம்ம இந்த ஜென்ரல் கிளாஸ் அப்படிங்கிறதுனால நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இல்லாத ஒரு பார்ட். அதனால் நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு நோட் புக் போட்டு ஸோ அதில் பாட்னி கிளாஸ் அப்படின்னு நீங்கள் மேலே ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதில் நீங்கள் நம்ம போர்டில் இருக்கிற சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. போர்டில் நம்ம ரைட் பண்ணுற ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான அந்த வேர்ட்ஸ் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் நோட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி மார்க் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம இன்னொரு ஆஃப்டர் 1 வீக் ஆர் ஆஃப்டர் 10 days கழிச்சு நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணும்போது சின்னதாக ஒரு ஸ்லிப் டெஸ்ட், இல்லை சார் இப்போ தான் நடத்த ஆரம்பிக்கிறீங்க இப்போயே டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 10 or 15 days நம்ம அந்த டெஸ்ட்டு ஷெட்யூல்குள்ளே வரும்போது ஸோ இந்த ஜென்ரல் பாட்னிலேருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஜென்ரல் பாட்னி நம்ம எங்கே சார் பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் நோட் புக்கில் மார்க் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை அந்த கீ டேர்ம்ஸை வச்சு நம்ம என்ன சார் பண்ணிடலாம்னா அந்த டெஸ்ட்டை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே பார்த்தோம் அப்படின்னா நம்ம நல்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த சார்ட்டை நீங்கள் ஒரு நோட் புக்கில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சொல்கிற ஹிண்ட்ஸ் எல்லாமும் பார்த்தீங்கன்னா நோட்டில் ஒரு இடத்துல ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஸோ அப்போ பிளான்ட்ஸை நம்ம டிவைட் பண்ணி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் cryptogamy அப்படின்னு சொன்னோம். The cryptogamy are non-flowering plants further divided into 3 categories. One is known as algae. The second one is known as bryophytes. Bryophytes. The third one is known as pteridophytes. அப்படின்னு சொல்லுவோம் pteridophytes. So the cryptogamy further divided into 3. One is algae, the second one is bryophytes, the third one is pteridophytes. So all these 3 groups are non-flowering plants or cryptogamy. Already last class we discussed algae. So algae அப்படின்னா அதில் salient features நம்ம என்னென்ன சார் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா algae are autotrophs because the algae thallus are having a lot of chlorophyll pigments, so they are involved in photosynthesis. So and prepare their own food. So with the help of sunlight and with the help of carbon dioxide and well known green pigments like chlorophyll pigments. So algae are autotrophs. Almost algae are aquatic in habitat. Aquatic algae are classified into 2. One is freshwater algae and another one is marine water algae. So one example for freshwater algae, Chlamydomonas. Chlamydomonas is a freshwater algae, unicellular freshwater algae. One well-known example for marine water algae அப்படின்னா நம்ம என்ன சார் சொல்லணும் அப்படின்னாக்க சர்காசம். சர்காசம் இஸ் ஏ marine water algae அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நீங்கள் நம்ம இந்த ஆல்கே அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துமே இன் ஜென்ரல் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம ஆல்கேஸை எங்கெல்லாம் சார் பார்க்க முடியும், ஆல்கேனுடைய அக்கரன்ஸ் எங்கே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஒரு ஏரியாவில் டெய்லி நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்னண்ட்டாக ஏதாவது ஒரு இடத்துல வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அப்போது அந்த ஸ்டாக்னண்ட் வாட்டர் இப்போ ரெய்னி சீசன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பள்ளமான இடத்துல வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்னண்ட்டாக தேங்கியிருக்கும். ஒரு 1 or 2 days கழித்து நீங்கள் அந்த தேங்கி இருக்கிற வாட்டரில் அந்த ஸ்டாக்னண்ட் வாட்டருடைய சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் கலராக இருக்கும். ஸோ அப்போ அந்த க்ரீன் கலர் எல்லாமே என்ன சார் அப்படின்னாக்க ஆல்கேஸ் தான். அதில் நீங்கள் ஒரு சில பாண்டெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேலே அந்த க்ரீன் கலர் தாலஸ் ஆர்கனைசேஷன் சன்லைட் பட்டோன்னே எப்படி சார் இருக்கும்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். அது மாதிரியான ஆல்கேவை நம்ம என்னென்னு சார் சொல்லுவோம் அப்படின்னா பாருங்கள், அனதர் வெல் நோன் எக்ஸாம்பிள் என்ன சார் அப்படின்னா ஸ்பைரோகைரா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பைரோகைரா அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன சார் அப்படின்னா சில்க், வாட்டர் சில்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ த காமன்
நேம் ஆஃப் ஸ்பைரோகைரா இஸ் வாட்டர் சில்க் அப்படின்னு சொல்லும். அப்போ வந்து நீங்கள் வாட்டர் சர்ஃபேஸில் க்ரீன் கலராக இருக்கும், சன்லைட் பட்டோன்னே நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதுக்கு என்ன சார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா த ரெஸ்பான்சிபிள் ஆல்கே இஸ் ஸ்பைரோகைரா. ஸோ வாட்டர் சில்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் நீங்கள் இது தான் நம்ம ஆல்கே அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஸோ ஆட்டோட்ராப்ஸாக இருக்காங்க. அது செகண்ட் வேறு என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா ஹேபிடேட் வந்து அக்வாட்டிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹேபிடேட் சொல்லலாம். அடுத்து என்ன சார் அப்படின்னா ஆல்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்கே கிளாசிஃபைடு பை யார் சார் அப்படின்னா ஃப்ரிட்ஸ் இன் 1937 சொல்லியிருந்தோம். ஹவு மெனி கிளாஸஸ் ஆர் கிளாசிஃபைடு இன் ஆல்கேஸ் சார்னா 11 கிளாஸஸ் ஆர் கிளாசிஃபைடு. These 11 classes are published in the title, the book title name of the structure and reproduction of algae. அப்போ என்டையர் டோட்டல் ஆல்கேஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் பேசிக்ஸில் ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணார். யார் சார் அப்படின்னா ஃப்ரிட்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ அந்த ஃப்ரிட்ஸ் புக்கில் தான் ஆல்கேவை எவ்வளோ கிளாஸஸாக சார் டிவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க லாஸ்ட் கிளாஸில் 11 கிளாஸஸாக என்ன சார் பண்ணியிருக்காங்க டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து என்ன சார்னா ஆல்கேஸை பொறுத்தவரைக்கும் நம்ம சொன்னோம் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆல்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன சார்னா தேலஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ தேலஸ் ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய கிரிப்டோகேம்ஸ் ஆல் த கிரிப்டோகேம்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் என்ன சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேலோஃபைட்டா. அதில் பர்டிகுலர்லி எது சார் அப்படின்னா ஆல்கே. ஸோ ஆல்கேஸ் ஃபுல்லாகவே தேலஸ் ஆர்கனைசேஷன். ஸோ வாட் இஸ் மீன் பை தேலஸ் ஆர்கனைசேஷன் சார் நீங்கள் அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம். த பிளான்ட் பாடி நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ரூட் ஸ்டெம் அண்டு லீஃப். அப்போது இது மாதிரி ரூட் ஸ்டெம் அண்ட் லீஃப்னு டிஃப்ரென்ஷியேஷன் ஆகாத ஒரு பிளான்ட் பாடி, அது மாதிரியான பிளான்ட் பாடி தான் நம்ம என்னென்ன சார் சொல்கிறோம்னா இஸ் எ தேலஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து என்ன சார் அப்படின்னா தெர் இஸ் எ நோ டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ நீங்கள் அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நோ டிஃப்ரென்ஷியேஷன் of root stem leaf. Such kind of organization is known as thallus organization. These thallus organization plants or algae are included in the group or division is known as thallophyta அப்படி நம்ம சொல்லி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா there are 3 kinds of reproduction methods are present in algae: vegetative, asexual and sexual reproduction. Vegetative reproduction of algae by fragmentation. The asexual reproduction of algae by some special kinds of spores. The well-known spores, some spores are motile and some spores are non-motile. The motile spores of algae is known as zoospores அப்படின்னு சொல்லிடுவோம். அது நீங்கள் புக்கில் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ zoospores அப்படிங்கிற ஒரு மோட்டைல் ஸ்போர்ஸை யூஸ் பண்ணி ஆல்கேஸ் எதில் சார் இன்வால்வ் ஆகும்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகும். அடுத்து என்ன சார்னா தேர்டு ரீப்ரொடக்ஷன் மெத்தட் என்ன சார் அப்படின்னா செக்ஸுவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் there are 3 methods of sexual reproduction present in algae. One is isogamy, the second one is anisogamy, the third one is oogamy kind of sexual reproduction or sexual reproduction method is found or occur in எங்க சார்னா algae அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக என்ன சார் அப்படின்னா நம்ம ஜென்ரல் பிளான்ட் கிளாசிஃபிகேஷனில் ஆல்கேயில் பார்த்துருக்கோம். அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோகேம்ஸில் பிரியோஃபைட்ஸ் அப்படிங்கிற குரூப்பை நம்ம பார்க்கணும். ஆல்மோஸ்ட் பிரியோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா பிரியோஃபைட்ஸ் ஆர் த சிம்பிளஸ்ட் லேண்ட் இன்ஹாபிட்டிங் கிரிப்டோகேம்ஸ். ஸோ பிரியோஃபைட்ஸ் ஆர் ஆல்சோ நவுன் அஸ் கிரிப்டோகேமி, நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் தான். ஆனால் இதனுடைய பிளான்ட் பாடி ஆர்கனைசேஷன் எப்படி சார் இருக்கும்னா சிம்பிளஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் நீங்கள் கவனித்து பாருங்கள். இதை தான் நம்ம என்ன சார் சொல்கிறோன்னா எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வாட் இஸ் மீன் பை எவல்யூஷன் சார் நீங்கள் நோட்டில் ஒரு சைட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எவல்யூஷன் மீன்ஸ் so many variation. So many variation is called evolution. அப்போ என்ன சார் மீனிங்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. அந்த கண்டினியூஸ் ஸ்மால் சேஞ்சஸ்னுடைய ஃபைனலாக என்ன சார் ஆகும்னா ஒரு நியூ ஸ்பீசிஸ் ஆர்ஜினேஷன் ஆகும். அதை தான் நம்ம என்ன சார் சொல்கிறோம்னா எவல்யூஷன். தமிழில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன சார் சொல்கிறோம்னா பரிணாமம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது மாதிரி ஒரு பரிணாமம் ஒரு எவல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிஃபிகேஷனில் நம்ம பார்க்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு பிளான்ட்ஸ்னுடைய ஆர்ஜினேஷன் ஆல்கே ஆர்ஜினேஷன் எங்கே சார் இருந்ததுன்னா அக்வாட்டிக்கில் இருக்கும், வாட்டரில் இருக்கும். இப்போ செகண்ட் பிரையோஃபைட்ஸ் என்ன சார் ஆயிருக்குன்னா அப்போ வாட்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி எங்கே சார் வந்திருக்காங்க அப்படின்னா டெரஸ்ட்ரியலுக்கு வந்திருக்காங்க.
அதனால தான் இது என்ன சார் சொல்கிறோம்னா இஸ் எ லேண்ட் இன்ஹாபிட்டிங் கிரிப்டோகாம்ஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு இன்ஹாபிட்டிங் அப்படின்னா எது சார் அப்படின்னா பிரையோஃபைட்ஸ். ஆனால் லேண்ட் இன்ஹாபிட்டிங்கில் கம்பேர் தென் ஹையர் பிளான்ஸ் பிரையோஃபைட்ஸ் ஆர் என்ன சார்னா வெரி சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். பிளான் பாடியினுடைய ஆர்கனைசேஷன் எப்படி சார் இருக்கும்னா ரொம்ப சிம்பிளஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இதை வந்து சிம்பிளஸ்ட்டு லேண்ட் இன்ஹாபிட்டிங் கிரிப்டோகாம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு மாய்ஸ்ட் அண்ட் ஷேடி பிளேசஸ். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிரையோஃபைட்ஸ் டெவலப் ஆகக்கூடிய ஏரியா தட் மீன்ஸ் ஹேபிட்டேட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல மாய்ஸ்டரஸான ஒரு ஹேபிட்டேடாக இருக்கும். அது மாதிரி மாய்ஸ்டரஸான ஒரு ஷேடி ஹேபிட்டேட்ஸில் மட்டும்தான் நம்ம பிரையோஃபைட்ஸ் என்ன சார் ஆகுறாங்க அப்படின்னா ஆர்ஜினேஷன் ஆகி நல்லா டெவலப் ஆகுறாங்க. அடுத்து அனதர் டேர்ம் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன சார் அப்படின்னா பிரையோஃபைட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாவே பிரையோஃபைட்ஸ் ஆர் த நான் வாஸ்குலார் அண்டு கிரிப்டோகாம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த பிரையோஃபைட்ஸ் ஆர் அதர்வைஸ் நவுன் ஆஸ் நான் வாஸ்குலார் கிரிப்டோகாம்ஸ். சார் இந்த டேர்ம் கிரிப்டோகாம்ஸுக்கு நீங்கள் மீனிங் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டீங்க சார். கிரிப்டோகாம்ஸ்னால் என்ன சார் மீனிங்னா நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க நான் ஃப்ளாரிங் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க சார். சார் இந்த ஃபஸ்ட்டு ஒன் நான் ஓகே ஆப்சன் ஆர் நில். சார் வாஸ்குலார் மீன்ஸ் என்ன சார்? வாஸ்குலார் டிஷ்யூஸ் ஆர் present in plant body. These tissues are very essential. At the same time the vascular tissues are otherwise known as complex tissue. Well known example for vascular tissues in plants xylem and phloem. அப்போ vascular அப்படினாவே xylem and phloem. So there are two kinds of vascular tissues are present in our plant body. So one is xylem and another one is phloem. Here bryophytes in the absence of xylem and phloem, hence the bryophytes are called non-vascular cryptogams. But non-flowering plants, at the same time the absence of xylem and phloem tissues are absent, so hence non-vascular cryptogams. These are otherwise known as, இதுக்கு இன்னொரு நேம் கூட என்ன சார் சொல்லலாம் அப்படின்னாக்க பாருங்க, that is very important. என்ன சார்னா amphibians. ஸோ amphibians in plant kingdom அப்படின்னா எது சார்னா bryophytes தான். Bryophytes are otherwise known as amphibians in plant kingdom. அப்போ amphibiansன்னு ஏன் சார் சொல்கிறோம் அப்படின்னா பாருங்கள், ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆல்மோஸ்ட் bryophytes எல்லாமே பார்த்தீங்கன்னா லேண்ட் இன்ஹாபிட்டிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ லேண்டில் இருக்காங்க. அப்போ ஏன் சார் amphibiansன்னு சொல்கிறோம் அப்படின்னா bryophytes need water for completing their life cycle. That is very important. அப்போ டெரஸ்ட்ரியலாக லேண்டில் இருந்தாலும் bryophytes-னுடைய லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா which one is essential சார் அப்படின்னா வாட்டர் அப்படின்னு சொல்லிடு. அப்போ வித்தவுட் வாட்டர், அப்போ வாட்டர் இல்லை அப்படின்னா bryophytes என்ன சார் பண்ண முடியாது, அதனுடைய லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண முடியாது. Because the fertilization of bryophytes only need for water. அப்போ without water the fertilization does not occur or does not takes place in bryophytes. Bryophytesல fertilization நடக்காது சார். எப்படி சார் அப்படின்னா வாட்டர் இல்லைனா. அப்போ வாட்டர் இருந்தால் தான் லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ பட் லேண்ட் இன்ஹாபிட்டிங் பிளான்ஸ், ஹென்ஸ் த bryophytes ஆர் கால்டு amphibians in plant kingdom. நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அனிமல்ஸில் டக்குன்னு amphibians அப்படின்னாக்க the organism live both லேண்ட் அண்டு வாட்டர் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிடுவோம். ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா உடனே நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். ஸோ அப்போது அந்த இடத்துல மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இங்கே கூட லேண்ட் இன்ஹாபிட்டிங் தான் bryophytes. ஆனால் அந்த bryophytes லேண்டில் மட்டுமே என்னுடைய லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுமா சார்னா நத்திங். ஸோ unable to complete their life cycle without water. That is very important. So hence the bryophytes are called amphibians in plant kingdom அப்படி நம்ம சொல்கிறோம். அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இட்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ஸ் ஆஃப் என்ன சார்னா தாலஸ் ஆர்கனைசேஷன் தான். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டோம் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி bryophytes-னுடைய ஆர்கனைசேஷன் எப்படி சார் இருக்குன்னா தாலஸ் ஆர்கனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், மார்கன்சியா அப்படிங்கிற ஒரு bryophyte பிளான்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மார்கன்சியாவினுடைய பிளான் பாடி அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி சார் இருக்குன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அப்போது த பிளான் பாடி இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட்
into root, stem and leaf. So such a kind of organization is known as thallus organization. At the time of reproduction மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சார்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த தாலஸ் ஆர்கனைசேஷன்லாம் நம்ம பார்த்த உடனே இதை ஒரு பிளான்ட் அப்படின்னே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் பிளான்ட்டில் வந்து லீஃப் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்க முடியாது, ரூட் பார்க்க முடியாது, ஸ்டெம் பார்க்க முடியாது. ஸோ இது மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்ன சார் சொல்லணும்னா இஸ் ஏ தாலஸ் ஆர்கனைசேஷன். பட் பிரையோஃபைட்ஸ் ஆர் ஆல்சோ ஹேவிங் என்ன சார்னா குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ். So green color plant body of bryophyte is green in color because in the presence of a lot of chlorophyll pigments. So bryophytes are also autotrophs. இதுவும் என்ன சார் அப்படின்னா autotrophs தான். அப்போ இதனால் என்ன சார் பண்ணோம்னா able to synthesize their own food material. நம்ம அடுத்து பாருங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின். The plant body thallus organization நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இந்த thallus organization of plant body of pteridophyte of bryophyte is known as என்ன சார் அப்படின்னா gametophyte அப்படின்னு சொல்லுவோம். So the plant body of bryophyte is known as gametophyte. அப்போ gametophyte is only visible in bryophytes at the same time green in color. அப்போ க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய கேமெட்டோஃபைட்ஸை மட்டும்தான் நம்ம என்ன சார் பண்ண முடியும்னா விசிபிளாக பார்க்க முடியும். ஸோ இது பிரையோஃபைட்டாவினுடைய ஒரு சாலியன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிரையோஃபைட்ஸ் அப்படின்னா நம்ம ஷார்ட் நோட் ஆன் பிரையோஃபைட்ஸில் நம்ம எதை மறந்துட்டாலும் ஒன்றே ஒன்று மறந்துடக்கூடாது என்ன சார் அப்படின்னாக்க தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆம்பிஃபியன்ஸ் இன் பிளான்ட் கிங்டம். அண்ட் அனதர் ஒன் இஸ் நான் வாஸ்குலார் கிரிப்டோகாம்ஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டூ திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் பிரையோஃபைட்ஸ். தென் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா பிரையோஃபைட்ஸினுடைய ரீப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் என்ன சார் இருக்குது. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இருக்குது, தென் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்குது. ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பை அட்வான்ஜியஸ் பட்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பட்ஸை என்ன சார் ஆகும்னா மதர் பிளான்ட்லேருந்து டீட்டாச்ட் ஆகி லேண்டில் விழுந்து அதுக்கப்புறம் அது ஜெர்மினேஷன் ஆகி இஸ் டெவலப் இன் டு த நியூ தாலஸ். அது மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அட்வான்ஜியஸ் பட்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்த செகண்டு என்ன சார் சான்சஸ் இருக்குன்னா நீங்கள் பிளான்ட் பாடி லைக் கேமிட்டோஃபைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆர் ஃபவுண்ட் இன் த கேமிட்டோஃபைட் ஆஃப் பிரையோஃபைட்ஸ். such kind of a cup shaped organization is known as இதுக்கு என்ன சார் நேம் அப்படின்னா பாருங்கள் ஜெம்மா கப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஜெம்மா கப்ஸ் அப்படிங்கிற ஒரு மல்டி செல்லுலார் நேச்சர், ஒரு மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சர். ஸோ these are the spore bearing structures of bryophytes அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ பிரையோஃபைட்ஸினுடைய ஜெம்மா கப்ஸில் என்ன சார் இருக்கும், நிறைய ஸ்போர்ஸ் இருக்கும். தீஸ் இன்வால்விங் ஆர் ஹெல்ப் டு என்ன சார்னா ரீப்ரொடக்ஷன். தட் கைண்ட் ஆஃப் ஜெம்மாஸ் ஆர் ஹெல்ப் இன் ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேமிட்டோஃபைட் ஆஃப் பிரையோஃபைட் இஸ் நவுன் ஆஸ் என்ன சார் ஜெம்மா கப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Vegetative reproduction in bryophytes by two, one is advantageous buds, the second one is gemmocups. The second method of reproduction is sexual reproduction. The sex organs are found in gametophyte at the time of reproduction. The male sex organ of bryophyte is known as பாருங்க மேல் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணுவோம். The male sex organ of bryophyte is known as என்ன சார் அப்படின்னா antheridium அப்படின்னு சொல்லுவோம். ஸோ antheridium is the male sex organ of bryophyte. The female sex organ of bryophyte is known as archegonium. So these structures of female reproductive structure or organ of bryophyte is known as archegonium. Antheridium என்ன சார் பண்ணோம்னா antheridium produces anthrozoids. ஆர்கிகோனியம் ப்ரொடியூஸ்டு என்ன சார்னா எக்ஸெல். அப்போது ஆந்த்ரோசோயிட்ஸு என்ன சார் பண்ணணும்னா எக்ஸெல்லில் ரீச் ஆகணும். எங்கே இருக்கக்கூடிய எக்ஸெல்லில் சார் ஆர்கிகோனியத்தில் இருக்கக்கூடிய எக்ஸெல். அப்போ எக்ஸெல்லில் ஆந்த்ரோசோயிட்ஸ் ரீச் ஆகிறதுக்கு நெசசரி நீடட் எது சார் அப்படின்னா வாட்டர். அப்போ ரெய்னி சீசனில் தான் ஃபெர்டிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பிளேஸ் இன் பிரையோஃபைட்ஸ். அப்போ பிரையோஃபைட்ஸினுடைய ஃபெர்டிலைசேஷனுக்கு வாட்டர் இஸ் எசென்சியல். ஸோ அதனால தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் பிரையோஃபைட்ஸ் ஆர் நவுன் ஆஸ் ஆம்பிஃபியன்ஸ் இன் பிளான்ட் கிங்டம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் பிரையோஃபைட் இஸ் நவுன் ஆஸ் antheridium. The female one is known as archegonium.
Antheridium produces anthrozoids. Archegonium produced egg cell. அப்போ anthrozoid and egg cell fused to form zygote. Zygote என்ன சார் ஆகும் அப்படின்னா டெவலப் ஆகி ஸ்போரோஃபைட்டை ப்ரொடக்ஷன் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்போரோஃபைட் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கும்? இஸ் அனதர் கைண்ட் ஆஃப் பிளான்ட் பாடி ஆஃப் பிரயோஃபைட்ஸ் பட் நாட் இன்விசிபிள். ஸோ விசிபிளாக இல்லாமல் ரொம்ப மைக்ராஸ்கோபிக் நேச்சரில் இருக்கக்கூடியது ஸ்போரோஃபைட்டிக் ஆர்ஜினேஷன் ஆஃப் பிரயோஃபைட்ஸ். அப்போ பிரயோஃபைட்ஸில் நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய அந்த பிளான்ட் பாடி இஸ் நவுன் ஆஸ் என்ன சார் அப்படின்னாக்க கேமிட்டோஃபைட். நம்ம கண்ணில் பார்க்க முடியாமல் ரொம்ப மைக்ராஸ்கோபிக் நேச்சரில் இருக்கக்கூடிய பிளான்ட் பாடி ஆஃப் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பிரயோஃபைட் இஸ் நவுன் ஆஸ் ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்டர் ஸ்போரோஃபைட் என்ன சார் பண்ணும்? நிறைய ஸ்போர்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணும். அப்போ அந்த ஸ்போர்ஸ் எல்லாம் என்ன சார் ஆகும்? டிஸ்போசல் ஆகும், டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போ ஸ்போர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கரெக்டான சூட்டபுள் மீடியமில் போய் நம்ம என்ன சார் ஆகும் அப்படின்னாக்க ஜெர்மினேஷன் ஆகும். அப்போ ஜெர்மினேஷன் ஆகும்போது இஸ் டெவலப் இன் டு த யங் பிரயோஃபைட் பிளான்ட் பாடி. தட் மீன்ஸ் யங் ஒன்ஸ் என்ன சார்னா கேமிட்டோஃபைட். அப்போ கேமிட்டோஃபைட் அண்ட் ஸ்போரோஃபைட் ஸோ அந்த டூ ஜென்ரேஷன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் எங்கே சார்னா bryophytes. But is only visible generation of bryophytes is known as gametophyte. Gametophyte மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும், ஸ்போரோஃபைட்ஸ் நம்ம பார்க்க முடியாது பிகாஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து என்ன சார்னாக்க நம்ம பிரயோஃபைட்ஸ் அப்படிங்கிறதுனுடைய ஒரு ஷார்ட் நோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பிரயோஃபைட்ஸ் அப்படின்னாவே என்ன சார் சொல்லலாம்? இந்த சிம்பிளஸ்ட் பிளான்ட் குரூப் ஆஃப் லேண்ட் இன்ஹாபிட்டிங் கிரிப்டோகாம்ஸ் and are restricted to moist and shady places. The bryophytes are otherwise known as non-vascular cryptogams, means in the absence of a xylem and phloem. The plant body of the bryophyte is known as gametophyte. It's also known as, that means the non-vascular cryptogams also known as amphibians of plant kingdom. ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். என்ன சார் கேட்கலாம்? Why the bryophytes are called amphibians in plant kingdom? So bryophytes are simplest landing inhabiting group of plants, but the bryophytes need water for completing their life cycle. That is very important. Bryophytes need water for completing their life cycle, hence bryophytes are called amphibians in plant kingdom. That is very important. அப்போ ஆம்பிஃபியன்ஸ் அப்படின்னா நம்ம பிளான்ட் கிங்டமில் நிறைய குரூப் பார்க்க போகிறோம், பட் எந்த குரூப்புமே நம்ம ஆம்பிஃபியன்ஸ்னு சொல்லலை. இப்போ இதுக்கு முன்னாடி ஆல்கே பார்த்தோம், ஆல்கே ஆம்பிஃபியன்ஸ். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய டெரிடோஃபைட்ஸ் வந்து ஆம்பிஃபியனா சார்னா ஆம்பிஃபியன்ஸ். அடுத்து நம்ம ஃபெனரோகேமையில் பார்க்கக்கூடிய ஜிம்னோசோம்ஸ் அண்ட் ஆஞ்சியோசோம்ஸ் அதுவும் என்ன சார்னாக்க ஆம்பிஃபியன்ஸ். ஸோ ஒன்லி ஆம்பிஃபியன்ஸ் இன் பிளான்ட் கிங்டம் அப்படின்னா விச் ஒன் இஸ் சார் அப்படின்னா விச் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் சார் அப்படின்னா பிரயோஃபைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பிரயோஃபைட்ஸில் இருக்கக்கூடிய தாலஸ் ஆர்கனைசேஷன், பிளான்ட் பாடி இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப். The reproduction of bryophytes is divided into two. One is vegetative and another one is sexual. Vegetative reproduction by adventitious buds and gemmocarps. Gemmocarps are the spore bearing structures of bryophytes. The second one is known as that means spore formation. அப்போ ஸ்போர் ஃபார்மேஷன் ஹெல்ப் பண்ணுறது தான் ஜெம்மாகப்ஸ் அண்ட் அட்வென்டியஸ் பட்ஸ் ஆர் வெஜிடேட்டிவ். செக்ஸுவல் அப்படின்னா there are two kinds of sex organs are found in bryophytes. Male sex organ of bryophyte is known as antheridium, female one is known as archegonium. Antheridium produce anthrozoids, archegonium produce egg cell. These anthrozoids reach to the egg cell with the help of water because the anthrozoids are consisting of flagella. நீங்கள் ஆல்ரெடி லோயர் ஃபார்மில் எங்கேயாவது படிச்சிருப்பீங்க. ஃப்ளஜெல்லா அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் எங்கே சார் இருக்குன்னா ஆந்த்ரேடியத்துலேருந்து வரக்கூடிய ஆந்த்ரோசுவாய்ட்ஸில் இருக்கும். அப்போ ஆந்த்ரோசுவாய்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளஜெல்லா அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம ஆந்த்ரோசுவாய்டை என்ன சார் பண்ணோம்னா வாட்டரில் ஸ்விம் பண்ணுவோம். அப்போ வாட்டரில் ஸ்விம் பண்ணால் தான் எதை சார் ரீச் ஆக முடியும்னாக்க ஆர்கிகோனியத்துலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எக்ஸெல்ல என்ன சார் பண்ண முடியும்? ரீச் ஆக முடியும். எது சார்னா ஆந்த்ரோசுவாய்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ளஜெல்லா. ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அப்போ என்ன சார் ஃபார்ம் ஆகும்னா சைகோட் ஃபார்மேஷன் ஆகும். சைகோட்லேருந்து ஸ்போரோஃபைட் டெவலப் ஆகும். ஸ்போரோஃபைட் ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்.
ஸ்போர்ஸ் என்ன சார் ஆகும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கரெக்டான சூட்டபிள் மீடியத்தில் போய் அது விழுகுது அப்படின்னா உடனே அந்த ஸ்போர்ஸ் ஜெர்மினேஷன் ஆகி the plant body of gametophyte produce பண்ணும். the plant body of bryophyte is known as என்ன சார் gametophyte. that is very important. பாருங்க எவல்யூஷனில் நம்ம செகண்ட் கேட்டகரிக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பிளான்ட்ஸினுடைய ஆரிஜினேஷன் ஆல்கே வாட்டர் அக்வாட்டிக். பட் செகண்ட் என்ன சார் ஆயிருக்கு லேண்ட் இன்ஹாபிட்டிங்க்கு வந்திருக்கு. ஆனால் லேண்ட் இன்ஹாபிட்டிங்லேயே பிரையோஃபைட்ஸ் எப்படி சார் இருக்குது சிம்பிளஸ்ட் குரூப்பாக இருக்குது, நான் வாஸ்குலராக இருக்குது. அடுத்த தேர்டு கேட்டகரிஸ் தான் எது சார் அப்படின்னா டெரிடோஃபைட்ஸ். அப்போ டெரிடோஃபைட்ஸ் பிரையோஃபைட்ஸ் கம்பேர் பண்ணும்போது எப்படி சார் இருக்குன்னா அட்வான்ஸ்டாக இருக்கும். அப்போ டெரிடோஃபைட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சார் அப்படின்னாக்க ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் பிளான்ட் பாடி பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகும். அட் த சேம் டைம் ஒரு ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னா எது சார்னா டெரிடோஃபைட்ஸ் தான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த பிரையோஃபைட்ஸ் எல்லாம் பிளான்ட் பாடி ஆல்கே பிரையோஃபைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரூட் லீவ்ஸ் ஸ்டெம் அப்படின்னு நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. பட் ஆனால் நம்ம டெரிடோஃபைட்ஸுக்கு போன பிறகு என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா த டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் பிளான்ட் பாடி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹென்ஸ் டெரிடோஃபைட்ஸ் ஆர் கால்டு என்ன சார்னா ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன சார் பார்த்துருக்கோம்னா பிரையோஃபைட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதை தரவா இந்த டேர்ம்ஸு இந்த டயக்ராம்ஸு எக்ஸாம்பிள் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டயக்ராம் ஆக்சுவலாக என்ன டயக்ராம் சார் மார்கேன்ஷியா அப்படிங்கிற ஒரு பிளான்ட் மார்கான்ஷியா. ஸோ வெல் நோன் எக்ஸாம்பிள் ஃபார் பிரையோஃபைட்டா. தென் வேறு என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா அனதர் ஒன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் பிரையோஃபைட் இஸ் நவுன் ஆஸ் ரிக்ஸியா அப்படின்னு சொல்லணும். அதனால் ரிக்ஸியா மார்கேன்ஷியாலாம் எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டர் இஸ் எசென்சியல் ஃபார் ஃபர்டிலைசேஷன் ஆஃப் பிரையோஃபைட்ஸ். பிளான்ட் பாடி ஆஃப் பிரையோஃபைட் இஸ் நவுன் ஆஸ் ஏ gametophyte. Gemmocups spore bearing structures of a bryophytes. It's a help in reproduction அப்படின்னு சொல்லுவோம். and the sex organs ரொம்ப இம்பார்ட்டன்ட். antheridium and archegonium. the terms எல்லாம் பார்த்தீங்கன்னா Greek terms and Latin. ஸோ அதனால் நீங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் நிறைய டைம் நீங்கள் ரைட் பண்ணி பார்க்கணும். நோட் போட்டு இதெல்லாம் நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம்ஸ் என்ன சார் ஆகும்னா நம்ம மைண்டில் அப்படியே நமக்கு செட் ஆகிடும். So next class we will discuss about the one interesting plant group that is என்ன சார்னாக்கா டெரிடோஃபைட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.